போன வீடியோல இருமுடி கட்டி திருச்செந்தூர் வர வரைக்கும் பார்த்திருப்போம். பார்க்காதவங்க நம்ம பேஜ்ல இருக்க வீடியோவை பார்த்துட்டு வாங்க. நம்ம பேஜை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாங்க மார்னிங் ஒரு 3 திருச்செந்தூர் ரீச் ஆனாங்க. என்னோட 10வது வயசுல நான் திருச்செந்தூர் போயிருந்தேங்க. அதுக்கப்புறம் இப்பதான் திருச்செந்தூர் வந்திருக்கேன். திருச்செந்தூரை பார்த்ததும் சரியான எக்ஸைட் ஆயிட்டாங்க. ரொம்பவுமே சூப்பரா இருந்துச்சு அந்த கோபுரம் எல்லாம். திருச்செந்தூர்னு சொன்னாலே நமக்கு மனசுக்கு வரது ரெண்டே விஷயம் தாங்க. ஒன்னு முருகர், இன்னொன்னு கடல். நான் ஃபர்ஸ்ட் கடல்லாம் போய் சுத்தி பார்த்துட்டு அங்க கொஞ்ச நேரம் காத்து வாங்கி நின்றுட்டு இருந்தாங்க. நல்லா நான் கடல்ல போய் கால் மட்டும் நினைச்சிட்டு மேல வந்துட்டேங்க. எங்க அப்பாவும் குருசாமியும் கொஞ்ச நேரம் போய் கடல்ல நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. பக்கத்துலயே ஒரு தொட்டியில தண்ணி ரீஃபில் பண்ணிட்டே இருந்தாங்க. அங்கதான் எல்லாரும் குளிச்சுட்டு இருந்தாங்க. நானும் அங்கேயே குளிச்சுட்டு கடலை வேடிக்கை பார்த்துட்டே இருந்தாங்க. பக்கத்துல ஒருத்தர் அழகா பட்டை அடிச்சிட்டு இருந்தாருங்க. நானும் அவர்கிட்ட போய் எனக்கு ஒரு பொட்டு வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு நானும் அதை வச்சுக்கிட்டேன். இது எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அங்க இருந்து நேரா நாங்க சாமியை பார்க்க லைன்ல வந்து நின்றுட்டோங்க. சரியா ஒரு 6 மணிக்கு வந்து நின்றுப்போம். கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து ஒரு ரூம்ல எல்லாம் போய் உட்கார வச்சிருந்தாங்க. நிறைய ரூம் இந்த மாதிரி கிராஸ் பண்ணி போனோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 ரூம் கிராஸ் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். கடைசி ரூமில் ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த ரூமுக்கு நாங்கள் ரீச் ஆகும்போது டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 மணி ஆயிடுச்சுங்க. தென் மறுபடியும் லைன் போக ஆரம்பிச்சுங்க. நாங்களும் போய் லைனில் நின்றுட்டோம். லைன் நிற்கிது நின்றுக்கிட்டே இருக்குங்க. கடைசியாக 10 மணி ஆயிடுச்சுங்க. 10 மணி ஆகியும் நின்று சாமியை பார்க்கவே முடியலங்க. வெறும் கோபுரத்தை மட்டும்தான் மறுபடியும் வந்து பார்த்துட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு. வெளியே மத்தாளம் அடிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு இந்த குழந்தை ஆட்டத்தை மட்டும் பாருங்களேன். குழந்தைய பார்த்ததுக்கப்புறம் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுச்சுங்க. பஸ் ஏறி நேராக ஒரு ஹோட்டலுக்கு தாங்க போயிருந்தோம். ஹோட்டலுக்கு போய் கொஞ்சம் சாப்பிட்டு மைண்டையும் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி பேட்டை தொல்றதுக்காக எரிமேலி வந்துட்டோங்க. எரிமேலியிலேருந்து சபரிமலை போகிற கதையை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.